ஃபர்ஸ்ட் நல்லா இருக்கு, அதுக்கப்புறம் அந்த ஸ்பார்க் போயிடுது. இந்த கம்ப்ளைண்ட் இல்லையா? See, the marriage அப்படின்றது இல்லை, விச் எவர் கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் யூ ஹேவ், அதாவது பிஃபோர் மேரேஜ் என்னமோ, இந்த லவ் என்னமோ. ஸோ இந்த ஆரம்பத்தில் அந்த ஸ்பார்க்கிங் பீரியட் மட்டும் இருக்கிறது ஏங்க அதுக்கப்புறம் இல்லை அப்படின்னா, வெரி சிம்பிள். ஒரே லைன், உங்களை பற்றி தெரிஞ்சுக்க 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 அது ஒரு பக்கம் குறைஞ்சிட்டே வரும். இன்னொரு கேட்டகரி என்ன செய்வாங்கன்னா, அது நம்மளோடது அப்படின்றது அந்த தன்மை வந்துருச்சு அப்படின்னா அந்த சேசிங் பீரியட் வந்து இல்லைன்னு டெமாலிஷ் ஆயிடுது, அதாவது அதை அழிக்கப்பட்டுருது. ஸோ நம்மளோடது தானே அப்படின்னு சொல்லி அந்த ரைட்ஸ் எடுக்கும் போது பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் நம்மளுக்குள்ள செட் பண்ணிடுறதுனால we lose the spark. மறுபடியும் தெளிவாக சொல்லிடுறேன், ரிலேஷன்ஷிப் அப்படின்றது கண்டிப்பாக ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபுல்லாக புரிஞ்சுக்கணும் அப்படின்றது கிடையாது. ரிலேஷன்ஷிப் அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி அடுத்த லெவல், அதாவது இந்த சோல் ப்ராஃபிட் என்னத்துக்கு நம்ம இந்த பூமிக்கு வந்திருக்கோமோ அந்த பர்பஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணணும். உனக்கு ஓகே, உனக்கு வந்து இதில் வந்து உனக்கு இப்போ உதாரணத்துக்கு உனக்கு வந்து ஒரு டிசிஷன் எடுக்க தெரில அப்படின்னா அதை நான் உனக்கு டிசிஷன் எடுத்து நான் தருவேன். உனக்கு வந்து சரியா இப்போ எப்படி சொல்றது, உனக்கு எந்த எந்த பாதையில போகணும் அப்படின்றது தெரியல அப்படின்னா அந்த பாதையை நான் சொல்றேன், சரி நம்ம வா இப்படி போடலாம் அப்படின்னு. லைக் இந்த மாதிரி ஒரு கூட்டு இதுவா இருக்கணும் தவிர இதை நீ பெருசா நான் பெருசா, ஸ்பார்க்கு போயிடுச்சா ஸ்பார்க் வந்துருச்சா, அப்புறம் இந்த ஆளை மாத்திக்கிட்டு போறது, இவங்க கிட்ட எனக்கு ஸ்பார்க் கிடைக்கலன்னு சொல்லி இன்னொரு ஆளை போய் தேடுறது. தெளிவா புரிஞ்சுக்கோங்க, ஸ்பார்க்கிங் பீரியட் இஸ் ஆல்வேஸ் த மினிமம் ஹோல்டிங் பீரியட். இது வந்து உங்க ஃபால்ஸ் மேட்ரிக்ஸ்க்குள்ள போட்டுப்பட்ட அந்த ப்ரோக்ராம். எப்படின்னா நீங்க எக்ஸ்போஸ் ஆகிற படங்களும் அப்படி, படங்களையுமே அப்படிதான் காட்டுறாங்க. சரி, இன்டெப்தா பேசுவோம், அதான் வந்துருச்சு, படம்னு வந்துருச்சு, கட் பண்ணவும் முடியாது. ஓகே, இந்த படங்கள்ல காட்டுறத வச்சுக்கிட்டு ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள வந்து நீங்க இறங்குறீங்க அப்படின்னா யூ ஆர் இன் டேஞ்சர். உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் தேவையா தேவை இல்லையா? எல்லாருக்குமே ரிலேஷன்ஷிப் வந்து செட் ஆகாது, எல்லாருமே ரிலேஷன்ஷிப் இல்லாமல் மூவ் பண்ண முடியாது. ஸோ வி நீட் அ மியூச்சுவல் சப்போர்ட் சிஸ்டம் அப்படின்றது புரிஞ்சுக்கணும். ஆனால் அந்த சொசைட்டி நம்மளை ஏதோ ஒன்று பில்ட் பண்ணும், இதை அதை பண்ணும், அதை அந்த இதில் பண்ணும், இதை அதில் இது பண்ணும். பட் ஐ டெல் யூ சம்திங், இதெல்லாம் வந்து ஒரு சர்டன் குரூப் ஆஃப் பீப்புளுக்கு மட்டும்தான் இதெல்லாம் வந்து வச்சுருக்காங்க. இது நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணுறீங்களா, பார்த்துருக்கீங்களா, என்ன நடக்குது நம்மளை சுற்றி அப்படின்றது உங்களுக்கு தெரியுதானு தெரியல. பட் ஒரு சர்டன் குரூப் ஆஃப் பீப்புள் இது வேற மாதிரி ஆக்சஸ் ஆகும். சரியா? ரொம்ப டிவேட் ஆகிறோமோ டாப்பிக்கை விட பெருசாக போயிடும். சரி, ஸோ கம்மிங் பேக், ரிலேஷன்ஷிப் ஸ்பார்க்கிங் பீரியட், அது நீங்கள் ஆளை மாற்றிட்டே இருக்கீங்கன்னா எந்த காலகட்டத்தில் போய் நீங்கள் நிற்பீங்க? எத்தனை பேரை என்ன சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பீங்களா? நம்மளையே நம்மளை சேஞ்ச் பண்ணிக்க முடியலையா? ஆனால் ஒரு ஆப்போசிட்ல இருந்து வர ஒரு வைப்ரேஷன் தானே அந்த ஸ்பார்க்குன்றது. என்னது எனர்ஜி டேர்ம்ஸ்ல நம்ம பேசணும்னா அது ஒரு ஸ்பார்க். அந்த ஸ்பார்க் இல்லை அப்படின்றனால தான் நம்மளுக்கு வந்து அவங்கள பிடிக்கல, இல்லை ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பல பேர் தேடி, இல்லை அந்த டைம்ல யாரையாவது ஒருத்தரை கிட்ட பேசி அங்கே எதையாவது ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள போகிறது, இல்லை இதை பிரேக் பண்ணிட்டு அதை வந்து பிரேக்கிங் பண்றது, இந்த மாதிரி எல்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஸ்டாப் சர்ச்சிங் அவுட் சைடு. பேசிக் ரிலேஷன்ஷிப்போட கான்செப்டே தப்பாக புரிஞ்சுக்கிட்டு எல்லாமே வந்து ஒன்று கொடுக்கணும் ஒன்று எடுக்கணும். ஸோ கிவ் அண்ட் டேக்ல தான் இருக்கும். உங்களால் அவங்க கிட்ட ஸ்பார்க்கை கண்டுபிடிக்க முடியலன்னா நீங்கள் வந்து ஸ்பார்க் வந்து உங்களுக்கு மேலே உங்ககிட்ட இருந்து ஸ்பார்க் வந்து போகுதா, ஆப்பரண்ட்டுக்கு வந்து உங்களை பிடிக்குதான்ற கேள்வி நம்ம கேட்கறதே கிடையாது. அவன்கிட்ட இருந்து எனக்கு ஸ்பார்க் போயிடுச்சு, அவகிட்ட இருக்கிற அந்த ஸ்பார்க் போயிடுச்சு, ஃபர்ஸ்ட்ல இருந்த மாதிரி இல்லை, ஏதோ ஒரு மிஸ் ஆகுது. அந்த கேள்வியை நமக்குள்ள வந்து ஃபர்ஸ்ட் கேட்கணும். அவங்களே நம்ம கேள்வி கேட்கறது இல்லை, நம்மளாவே வந்து நீ அவ்வளோதான் சொல்லி சும்மா ஆர்குமெண்ட்ல போறது, இந்த மாதிரி எல்லாம் பிஸ்னஸ்ல இறங்காதீங்க. இது எல்லாமே மாயைன்னு சொல்லி
போறது அது ரொம்ப கடைசி கட்டம். ஆனா ஒண்ணு அத இப்ப ரிலேஷன்ஷிப்குள்ள இருந்து அத புரிஞ்சு அத அறிஞ்சு அது கண்ணீர் வந்து இதெல்லாம் எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லி போனா மட்டும்தான் இப்ப இருக்கிற வந்து இந்த மாதிரி பாப்புலேட்டடான ஒரு டைம் பீரியட்ல வந்து நம்ம சொன்னோம்னா அதை யாரும் வந்து புரிஞ்சுக்க போறது இல்லை. ஸோ நீங்க உள்ள போயிட்டு வெளியில வாங்க, இதெல்லாம் ஓகே. ஆனா இந்த ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் வச்சுக்கிட்டே சுத்தாதீங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்க ஒரு ஆர்குமெண்ட் ஒன்று வருது அப்படின்னா நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்களுக்கு மைண்ட்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா ஒன்று ஃபீட்ல இருக்கும். என்னன்னா இவன் இவன் முன்ன மாதிரி இல்லை, இந்த ஸ்பார்க் இல்லை அப்படின்றது தான் ஒரு மாஸ்க் மாதிரி போட்டு அது நிஜமாவே உங்க மேல தப்பு இருக்கலாம், இல்ல யார் மேலுமே தப்பு இல்லாம இருக்கலாம், ஒண்ணுமே இல்லாத பிரச்சனையா கூட இருக்கலாம். பட் நீங்க ஒரு ப்ராப்ளம்ல லேண்ட் ஆவீங்க. ஹேவ் யூ எவர் நோட்டிஸ்ட்? ஒண்ணுமே இருக்காது, ஒரு பிரச்சனையுமே இருக்காது. ஆனால் உங்களுக்குள்ள பாம் பிளாஸ்ட் ஆன மாதிரி வந்து நிறைய ப்ராப்ளம்ல லேண்ட் ஆகும். இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் த ப்ரீ நோஷன். அது என்னன்னா அந்த ஸ்பார்க் மிஸ் ஆயிருச்சு அப்படின்றது உங்களுக்குள்ள நீங்களே வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. அதை வந்து பண்ணாதீங்க, சார்ட் அவுட் பண்ணுங்க. எந்த ஒரு பிரச்சனையுமே சார்ட் அவுட் பண்றது, பேசி சார்ட் அவுட் பண்ண முடியாத ஒரு விஷயம் எதுவுமே கிடையாது. இந்தியா சைனாவுமே பேசிக்கிட்டு தான் நம்ம வந்து சார்ட் அவுட் பண்றாங்க இப்போதைக்கு சொல்றேன். ஸோ எல்லாத்துலயுமே பேசி சால்வ் பண்றப்ப நீங்க ஏன் சால்வ் பண்ணக்கூடாது? அப்படியும் இல்லையா, யாரையும் சீட் பண்ணாம நீட்டா வந்து சொல்லிட்டு போயிடணும். நம்ம இதையும் பண்ணாம இதையும் என்டாங்கிள்மெண்ட்ல வச்சுக்கிட்டு இங்க இருந்து ஒரு புதுசா ஒண்ணு இழுத்துக்கிட்டு இது என்னது இது என்னதுன்னு கேக்குறேன். எனக்கு புரியல. இது பல பேரோட ப்ராப்ளம் வந்து பாக்குற மாதிரி எனக்கு தோணுது. அதாவது ஒரே பேட்டர்ன் தான், ஒரே பேட்டர்னை தான் நம்ம பாக்குறோம். இந்த பேட்டர்ன் ஆனால் ஸ்லைட்டாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே வந்து இருக்கா அப்படின்றது நீங்கள் செக் பண்ணணும். ஒரு சில பேர் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உடனே அந்த ஸ்பார்க் வரும், இல்லைன்னு சொல்ல. ஒரு சில பேர் பார்த்தா நம்ம ஃப்ரெண்டு அதெல்லாம் ஓகே. பட் பழக அந்த ஸ்பார்க் இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறது கிடையாது. ஏன்னா அங்கே எக்ஸ்பெக்டேஷன் இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ்ன்னு இருக்கலாம். பட் வென் இட் கம்ஸ் டு த ரிலேஷன்ஷிப் யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் அ லாட். யூனிவர்ஸ் அளவு நீங்கள் வந்து ஏதோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஜோனுக்குள்ளேயே உட்காந்துட்டு இருக்கீங்க. ஏதோ ஒன்று நம்மளுக்கு கிடைக்க போகுதுடா அப்படின்னு. முன்னாடி ஏதோ ஒன்று கிடைச்சிச்சா, இப்போ கிடைக்கலையாம். இது என்ன கதை? இது இந்த மாயைக்குள்ள இருந்துலாம் நீங்கள் எப்போ வெளியில வர போறீங்க, எப்போ நீங்கள் உண்மையை தெரிஞ்சுக்க போறீங்க, எப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு உண்டான பயிற்சின்னா, நான் யோகம்னா ஏதோ பெருசா அப்படின்றது கூட இல்லை. சாதாரணமாக உட்காந்து ஒரு 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 தியானம் கூட உங்களுக்கு ஃபோக்கஸ்ல வருமா? மற்றவங்களுக்கு உதவணுன்ற டெண்டன்சிலாம் எப்போ வரும்? எப்போ பார்த்தாலுமே உங்களுக்கே ஃபோக்கஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா நீங்க மற்றவங்களுக்கு உதவணுன்ற அந்த டெண்டன்சி வரவே வராது. உங்களுக்குள்ள இருக்கிற இப்போ சேஞ்ச் அப்படின்னு சொன்னா நம்மளை நோக்கி பாயிண்ட் அவுட் பண்ணோம். எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னா உடனே வந்து அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கக்கூடாது பெருசா. அப்புறம் ஃபுல்லா இடியாப்பமா தான் இருக்கும். இடியாப்பத்தை அந்த சிக்கலை எடுக்க முடியுமா எங்கேயாவது? இப்படின்னு ஃபுல்லாக பிஞ்சு போயிடும், உடஞ்சி தான் போகும். ஸோ கொஞ்சமாச்சும் அக்செப்டன்ஸ் இருக்கணும். காலப்போக்கில் யாராக இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு பார்ட்னர் ஒரு ஸ்லைட் போரிங் இருக்க தான் செய்யும். லைக் அந்த அதான் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஸ்பார்க், அந்த அந்த இது அந்த கிளிம்ஸ் வந்து போயிடும் இல்லையா? ஸோ அது ஒருத்தருக்கு ஒருத்தர் அதை வந்து பில்டு பண்ண கற்றுக்கணும். அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப், அப்படி ஒரு பார்ட்னரை நம்ம சூஸ் பண்ணியிருக்கணும். நம்ம அதையும் பண்ணுறது இல்லை. எப்படியே பார்க்குறதெல்லாம் வெளி தோற்றத்தை வச்சு ஒரு டீலில் போய் அது அந்த ஷிப்பில் போய் முடிஞ்சிடுறீங்க. அந்த ஸ்பார்க்கும் முடிஞ்சு போயிடுது. அது எப்படி சார்ட் அவுட் பண்ணணும்னு உங்களுக்கும் தெரியல, பார்ட்னருக்கும் தெரியறது இல்லை. ஆனால் லவ் பண்ணணும், கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஜோனுக்கு போயிடுறீங்க. சதா சண்டைன்னு வந்துடுறீங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே டைவர்ஸும் போயிடுது. இல்லை பலப்பட்ட அந்த இல்லீகல் அஃபேர் அப்படின்னு சொல்கிறது, அந்த அஃபேர் எக்ஸ்ட்ரா அஃபேர் எல்லாம் வச்சுட்டு சுற்றுறது, இது எல்லாம் எங்கேருந்து வருது? நம்ம பார்க்குற இந்த படத்தினாலையும் சரி, நீங்கள் இந்த சோஷியல் மீடியாக்குள்ளேயே சுற்றுற நபர்களாக இருந்தீங்கன்னா சுத்தமாக உங்களுக்கு அந்த அந்த பொறுமை அப்படின்றது போயிடும். நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணட்டுமா உங்களுக்கு பொறுமை இருக்கா இல்லையான்னு?
இந்த ஷார்ட்ஸ் இந்த ரீல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 15 செகண்ட்ஸ் 30 செகண்ட்ஸ் இதுக்கு வந்து நிறைய பேர் வந்து முக்கியத்துவம் கொடுத்துட்டே இருப்பாங்க. பட் வேறாஸ் நம்ம ஒரு வீடியோ அப்படின்னா நான் இவங்க என் வீடியோ வந்து பாருங்க நான் சொல்ல, நான் அப்படி சொல்ல, நான் ஜென்ரலாக சொல்கிறேன். இதுக்குள்ள ஷார்ட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி, யூடியூப் வர்றதுக்கு முன்னாடியே நான் சொல்கிறேன், இன்ஸ்டாகிராம் ஏன் வந்து அவ்வளோ இதாக போச்சுன்னா, இது யாரா உட்காந்து வீடியோவா பார்த்துட்டு அதை இன்ஸ்டாகிராம் தள்ளி அடுத்து இது என்ன ஒரு மைண்ட் செட் இது? இப்படிலாம் இருந்தீங்கன்னா நீங்க ஒரு ரிலேஷன்ஷிப்ல எப்படி பொறுமையா இருப்பீங்க? எடுத்தோம் கவுத்தோன்னு முடிவெடுத்துட்டு இருப்பீங்க. அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை. நீங்க வேற ஒரு பையனை கல்யாணம் பண்ணாலும் சரி, லவ் பண்ணாலும் சரி, வேற ஒரு பொண்ணை நீங்க கல்யாணம் பண்ணுங்க, லவ் பண்ணுங்க, இந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து அந்த ஜோன் வந்து இன்கம்ப்ளீட்டாவே இருக்கும். இந்த மாதிரி இன்கம்ப்ளீட்டா சுத்துறீங்க அப்படின்னா உங்க ஆன்மா என்ன பண்ணணும்? ஓ, இந்த ஆசைக்காக மறுபிறவிக்கு நீங்க உள்ள வருவீங்க. ஸோ எவ்வளோ பெரிய இடியாப்பச்சிக்கல்னு பார்த்துக்கோங்க. இது லேசுப்பட்ட காரியம் கிடையாது. இந்த லைஃப் டைம்லயே எல்லாத்தையும் தயவு செஞ்சு ஒன்று கேட்டுட்டு அதை சார்ட் அவுட் பண்ணிடணும். இல்லை நான் உள்ள போய் மூழ்கி தான் எந்திரிப்பேன் அப்படின்னு சொன்னா போய் மூழ்கி டக்குன்னு எந்திரிக்கிற வழியை பாருங்க. மூழ்கி அதுலேயும் நீச்சல் அடிச்சுக்கிட்டு அப்புறம் திருப்பி இன்னொரு பிறவி எடுத்து நான் நீச்சல் அடிச்சுக்கிறேன், இந்த கதையெல்லாம் வச்சுக்காதீங்க. 2025 எஸ், இந்த பிளானட் மிகப்பெரிய ஒரு ஷிஃப்ட்ல போயிட்டு இருக்கு. நம்மளோட பூமியோட மேக்னெட்டிக் ஃபீல்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் மாபெரும் சேஞ்சஸ்ல நோக்கி போயிட்டு இருக்கு. பூமியோட இன்னர் கோரே வந்து வேற மாதிரி வந்து ரொட்டேட் ஆக போயிட்டு இருக்குது. ஸோ இதில் நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. நம்மளோட மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இதெல்லாம் உட்காந்து சிறப்பு லைவ் கவரேஜ் இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாங்க. தேவையில்லாததான் வச்சுக்கிட்டு உங்களை ப்ரொமோட் பண்ணி பண்ணிட்டே இருக்காங்க. இது வந்து ஒன்றும் பண்றதுக்கு இல்லை. ஏன்னா தே ஹாவ் த பவர். நம்ம அந்த பவரை போய் வந்து இது பண்ண தேவைன்னா நம்ம பவரை நம்ம வந்து விட்டு கொடுக்க கூடாது. ஒரு வீட்டில் ஒரு ஆர்குமெண்ட், ஒரு லவர்ஸ்குள்ள ஒரு ஆர்குமெண்ட்டோ இல்லை ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள ஆர்குமெண்ட்டோ உடனே வந்து ஒரு ஃபோன் எடுத்துகிட்டு போய் நோண்டிட்டு நான் ரிலாக்ஸ் பண்ணிக்குவேன் அப்படின்ற இந்த ஆட்டிடியூட்லாம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா யூ ஆர் இன் ரியலி இன் அ டேஞ்சர் பொசிஷன். உங்க மைண்ட் வந்து உங்களை ஓவர் ரைட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. யூ காட் அடிக்டட் நாட் டு யுவர் ரிலேஷன்ஷிப், யூ காட் அடிக்டட் டு யுவர் ஃபோன். உங்களுக்கு வந்து ஒரு டக்குன்னு ஒரு டிஸ்ட்ராக்ஷன் தேவை, டைவர்ஷன் தேவை. நான் அங்கே போவேன், நான் இந்த ஆப்பை சூஸ் பண்ணுவேன், நான் அதை டவுன்லோட் பண்ணுவேன், அங்கே என்ன ஓடுது மச்சான், என்ன ஓடுது, என்னது இது? இருக்கிற பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ண முடியலையா? எங்க தப்பிச்சு ஓட போறீங்க? எங்க ஓட முடியும் சொல்லுங்க? எங்க ஓட முடியும்? எங்கேயும் ஓட முடியாது. அதே வீடு தான், அதே இதுதான். யூ வில் கம் பேக் டு த பாயிண்ட். அதை சார்ட் அவுட் பண்ணி உருப்படியா ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரிச்சு போத். இதுல ஜெண்டர் பயஸே கிடையாது. அதெல்லாம் வந்து ஒரு காலத்துல சொல்லிட்டு இருக்கலாம், இப்பெல்லாம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. போத் ஆர் ஈக்குவல். இது பேர் தான் ஈக்குவாலிட்டியா? யாராவது ஒருத்தராவது வந்து விட்டு கொடுத்து போற தன்மை இல்லைன்னா நடுத்தருவில் தான் வந்து நிற்கும். வீதிக்கு வந்து ஒரு சண்டை. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. எக்ஸ்போஷர் இருக்கு, ஆனா அது கரெக்டான எக்ஸ்போஷரா இருக்கா அப்படின்றத பாருங்க. உங்களை பார்த்து தான் உங்க குழந்தைங்க வளருது. அதுக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்க எடுத்துக்கல அப்படின்னா நீங்க போய் எல்லாத்தையும் விட்டுட்டு தயவு செஞ்சு போய் எங்கேயாவது போய் ஒரு காட்டுக்குள்ள போய் உட்காந்துருங்க. அப்போ உங்களால அங்க போக முடியாது தானே. அப்புறம் என்ன? இப்ப இந்த ஃபேமிலி இஷ்யூஸை சார்ட் அவுட் பண்ணுங்க. இல்லை ஏதாவது யார்கிட்டயாவது அட்வைஸ் வந்து கேட்கணும், இல்லை வந்து என்ன சஜஷன், அட்வைஸ் சஜஷன் இது எப்படி கொண்டு போகலாம் அப்படின்றத இதெல்லாம் போய் ஆக்சஸ் பண்ணுங்க. இதெல்லாம் விட்டுட்டு இதை ஒன்று இதை தூக்கி போட்டுட்டா நான் அடுத்து போவேன், நான் அதை தூக்கி போட்டு நான் அடுத்து போவேன்ற மைண்ட் செட்டை முதல்ல நிப்பாட்டுங்க. இம்மீடியட்டா ஃபைலிங் ஃபார் டிவோர்ஸ் இஸ் நாட் த சொல்யூஷன். இம்மீடியட்டா நான் ஒரு விஷயத்தை நான் பிரேக்கப் பண்ற ஒரு ரிலேஷன்ஷிப் இன் டர்ம்ஸ் ஆஃப் லவ் சொல்றேன், இதெல்லாம் இஸ் நாட் அட் ஆல் அட்வைசபிள். வாட் ஆர் டூயிங்? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றது தெரிஞ்சு பண்றீங்களா அப்படின்றது உங்களுக்கு மட்டுமே வெளிச்சம். ஸோ கம்மிங் பேக் 2025 நாசாவோட வெப்சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சன்னோட ஆக்டிவிட்டி அமேசிங். நம்மளுக்கு அந்த பிளட் மூன் வேற, அந்த லூனார் எக்லிப்ஸ் வேற வந்துட்டு இருக்கு. மாச கடைசியில் அந்த கன்ஜெக்ஷன் வேற இருக்கு. பிளானட்டரி பரேட் வேற ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் 3D வாழ்க்கை, இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் கொஞ்சம் ஓரங்கட்டிட்டு உங்களுக்கான அந்த ஆன்ம லாபத்துக்கு, சோல் ப்ராஃபிட், நீங்கள் என்னத்துக்கு இங்கே வந்திருக்கீங்களோ, எதுக்கு இங்கே வந்திருக்கோம்னா நீங்கள் யாரும் தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும்தான், வேற எந்த வேலையும் கிடையாது. அன்கண்டிஷனல் லவ் உங்களால் முடிஞ்சால் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க. அந்த 5 பாயிண்ட்ஸ் மறந்துடவே கூடாது.
உங்களுக்குள்ளேயும் சரி, எனக்குள்ளேயும் சரி, இங்க இருக்கிற எல்லாத்துக்குள்ளேயுமே சரி, அந்த காட்ஸ் பார்ட்டிக்கல், அந்த ஃபோட்டான் ஷவர் ஒவ்வொரு நாளும் வந்துட்டு இருக்கு. அதையும் ப்ரூவ் பண்ணிடுவோமா? எப்படி இருக்கு வெயில்? இப்பவே வந்து ஏதோ மே மாசம் அடிக்கக்கூடிய வெயில் வந்து பாத்தீங்களா? அதெல்லாம் நம்ம பாக்குறது இல்ல. நம்ம எப்போதாலும் ஏசியில் உட்காந்துக்குவோம், இன்ஸ்டாகிராம் பார்ப்போம், இல்லைன்னா யூடியூபோட ஷார்ட்ஸை பார்த்து சுத்துவோம். நீ என்னென்ன ஆப் இருக்குன்னு எனக்கு தெரியல. ஓகே, இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஃபோட்டான் ஷவர் வர்றது அப்படின்றது உங்களுக்கு தெரியவே தெரியாது. தயவு செஞ்சு கொஞ்சம் சீக்கிரமா எழுந்திரிங்க. பிரம்ம முகூர்த்தமை கேட்ச் பண்ணுங்க. இல்லை எனக்கு அப்படிலாம் முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 6 மணிக்குவாது எந்திரிங்க. ஆப்ஷன் இல்லாத நபர்களுக்கு சொல்றேன், தோஸ் ஹூ ஆர் ஃபாலோயிங் இந்த நைட் ஷிஃப்ட் நான் சொல்றேன். இஃப் அதெல்லாம் இல்லைங்க அப்படின்னா எந்திரிங்கப்பா, 3:30 மணிக்கு எந்திரிங்க. என்னது 3:30 அப்படின்னா என்னோட லோகத்திலேயே அப்படி இல்லைன்னா தயவு செஞ்சு சொல்லாதீங்க. ஒரு காலத்துல நானும் அந்த மாதிரி சொன்ன ஒரு நபர் தான். ஆனா அதுக்கப்புறம் எவ்வளவோ மாறி 3 மணி 2:30 மணி எங்கெங்கேயோ போயிட்டு இருக்கு. என்னால முடியுதுன்னா கண்டிப்பா உங்களாலையும் முடியும். அதை பத்தி நான் இன்னும் ஒரு வீடியோல நான் சொல்றேன். ஸோ என்னாலே முடியுதுன்னா தயவு செஞ்சு உங்களாலையும் முடியும். இதெல்லாம் உண்மையா உங்களுக்கு எதுக்கு சொல்றேன் அப்படின்னா ஒரு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும்னு தான் நான் சொல்றேன். சீக்கிரமா எழுந்திரிங்க, தியானம் பண்ணுங்க. அந்த 5 பாயிண்ட்ஸ் தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. நம்பர் 1 இஸ் த மெடிடேஷன். கண்டிப்பா தியானம் பண்ணியே ஆகணும். திஸ் பிளானட் இஸ் கெட்டிங் அப்கிரேடட். ஆனால் நீங்கள் என்ன அப்கிரேட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்கள் ஆப்பை வந்து அப்கிரேட் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்கள் ஃபோன் அப்கிரேட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதை தவிர நீங்கள் எதுவுமே அப்கிரேட் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியவில்லை. மேபி உங்கள் பேங்க் பேலன்ஸ் வேணால் அப்கிரேட் ஆகி போயிட்டே இருக்கலாம். பட் உங்களோட சோல் என்ன எதிர்பார்க்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியலை. சோல்னாவே என்னன்னு தெரியல இல்லையா? ஸோ அதெல்லாம் நீங்கள் தேடணும். தியானம் பண்ணுற நபர்களுக்கு இன்னொரு கோரிக்கை, கண்டிப்பாக வந்து எந்தெந்த நாட்களில் குளிக்கணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கேர்ள்ஸாக இருந்தீங்கன்னா டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடே, பாய்ஸாக இருந்தீங்கன்னா வெட்னஸ்டே சாட்டர்டே நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். உச்சந்தலையில் வைக்கக்கூடாது. செப்பரேட்டாக தான் சொல்லணும். சரி, ஓகே. ஸோ இது வந்து நீங்கள் தயவு செஞ்சு கடைப்பிடிங்க. ஏன்னா பாடி வந்து நல்லா ஹீட் வந்து மேலே ஏறும். ஏன்னா ரொம்ப காலமாக இப்போ வந்து நம்ம சொன்னதுலேருந்து யாராவது ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நல்லா பாடி ஹீட் வந்து ஏறிட்டு இருக்கும். மோர் குடிங்க, கொஞ்சம் வந்து கூல் டவுன் பண்ணுற மாதிரி ஃப்ரூட்ஸ் வந்து சாப்பிடுங்க. பழங்கள், காய்கறிகள் இதெல்லாம் சாப்பிடுங்க. இந்த சிக்கன் எல்லாம் சாப்பிடக்கூடிய நபர்கள், அதாவது நான் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா ஒரு சஜஷன், ப்ளீஸ் கொஞ்சம் கன்சப்ஷன் ஆஃப் சிக்கன் இது மாதிரிலாம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. அதெல்லாம் திருப்பி சூடு ஏற்றிக்கிட்டு இருக்கும். உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் ஒரு பக்கம் போயிட்டு இருப்பீங்க, அது ஒரு பக்கம் ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்கும். உங்கள் பாடி என்னடா பண்ணுற அப்படின்ற மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் வந்து இதெல்லாம் பண்ணாதீங்க. வெயில் ரொம்ப அடிக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் ஃபுட் ஹேபிட்ஸையும் மாற்றுங்க. ப்ளஸ் இன்னும் தியானம் பண்ணுற நபர்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு தவம்க்கு ட்ரை பண்ணுங்க. நல்ல ஒரு இடத்த பாருங்க. டெய்லிக்கு ஒரு 1 hour அது உட்கார ட்ரை பண்ணுங்க. ஒரு விளக்கு ஏற்றி வச்சுக்கோங்க. நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் ஊற்றி, சின்ன விளக்கு இருக்கணும். இவ்வளோ பெரிய விளக்கு வச்சு நம்ம ஒன்றும் இது பண்ண போகிறது இல்லை. அதை வந்து அப்பப்போ பார்த்துட்டு அப்பப்போ நீங்கள் கண்ண முடியல எனக்கு அதெல்லாம் முடியாது அப்படின்னா, எப்பயுமே சொல்கிற ஒரு லோ டிம் யோர் லைட் இஃப் யூ வாண்ட் டு கெட் த ஃபோக்கஸ். அது காலப்போக்கத்தில் எவ்வளோ பெரிய ஒரு ஃப்ளாஷ் ஆஃப் லைட் ஒரு மூஞ்சில் அடித்தா கூட நீங்கள் மெடிடேட் பண்ணுவீங்க. அதெல்லாம் வந்து அடுத்தடுத்த லெவல். பட் இஃப் யூ ஆர் பிகினர், ஐம் டாக்கிங் டு யூ. அண்ட் நம்பர் 2 இஸ் த கம்பேஷன், கருணை. ஏதாவது ஹெல்ப் பண்ணுறீங்களா இல்லையா? நீங்கள் ஜஸ்ட்டு உங்கள் வீட்டுக்கு வெளியில் வாங்க. சும்மா வீட்டுக்குள்ளேயே நான் வீட்டுக்குள்ளேயே இருந்து உங்களுக்கு யாரும் செலவைக்க போகிறது கிடையாது. யாருமே அவார்டு கொடுக்க மாட்டாங்க. ஓ பியூட்டிஃபுல், பெரிய வீடியோ போயிடுச்சு. எனிவேஸ், ஸோ நம்பர் 2 இஸ் த கம்பேஷன். யாருக்காவது ஹெல்ப் பண்ணியே ஆகணும். நோ அதர் சாய்ஸ் ஃபார் யூ. அது வந்து பண்ணுறதுக்கு நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க. வேறு எதுவுமே இல்லை. அன்கண்டிஷனல் லவ்னா என்ன நீங்கள் மட்டுமே வச்சுட்டு இருப்பீங்களா? யாருக்காவது கொடுங்க. உங்களுக்கு என்ன முடியுமோ கொடுங்க. இல்லை ஒரு எறும்புக்காவது போய் ஹெல்ப் பண்ணுங்கள், குருவிக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். நீங்கள் சாப்பிட்ற அந்த சாப்பாடு வந்து ஒரு வாய் சோறையாவது காக்காக்கு வைங்க. எவ்ரிதிங் இஸ் அன்கண்டிஷனல் லவ் அண்ட் எவ்ரிதிங் இஸ் ஈக்குவல். நம்பர் 3 இஸ் த பவர் ஆஃப் நவ். ப்ரெசன்ட் ஸ்டேட்ல இல்லை அப்படின்னா முடிஞ்சு. உங்கள் மைண்ட் உங்களை வந்து டேக் ஓவர் பண்ணிடுச்சு. இந்த ஃபால்ஸ் மேட்ரிக்ஸையா வந்து உங்களை வந்து ஆட்கொண்டுருச்சு அப்படின்றது உண்மை. ஸோ ப்ளீஸ் ப்ராக்டிஸ் த வாட்ச் ஆக்டிவிட்டி 30 செகண்ட்ஸ். தயவு செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டிராஃபிக் சிக்னலில் கூட வந்து நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணலாம். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. என்ன அவசரம்? ப்ரெசென்ட்டில் வந்துட்டிங்கன்னா எல்லா சொல்யூஷனும் வரும். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நம்பர் 4 இஸ் த பவர் ஆஃப் சரண்டர். சரணாகதி எப்பயுமே இருக்கணும். எதுல எடுத்தாலும் சரணாகதியில இருக்கணும். சமைக்கிறீங்களா, சரணாகதியில இருக்கணும். கார்டனிங்ல வந்து பிளான்ட்ஸுக்கு தண்ணி ஊத்துறீங்களா, சரணாகதியில இருக்கணும். நான் தான் தண்ணி ஊத்துறேன், ஒரு பிளான்ட்டை வளர்க்குறேன் அப்படின்ற தன்மை போகக்கூடாது. கீப் சரண்டரிங் ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட். கீப் சரண்டரிங்.
தப்போ சரியோ சரண்டர் பண்ணிட்டே இருங்க. அது ஒரு கட்டத்துக்கு மேல உங்களுக்கு தெரியாது. அது எவ்வளோ பெரிய மாபெரும் ஒரு பவர்ஃபுல் சோலா நீங்க மாறிருவீங்க அப்படின்றது காலப்போக்கத்துல தான் தெரியும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்ல தெரியாது. நம்பர் 5 இஸ் த லாஸ்ட் பவர் ஆஃப் கிராட்டிடியூட். நன்றி சொல்லி தான் ஆகணும். காலையில தூங்கி எந்திரிச்சா நம்மளாம் எந்திரிப்போமா இல்லையா அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. ஸோ அப்போ நம்ம கண் முழிச்சு ஓகே நம்ம திருப்பி இங்கே வந்துட்டோம் அப்படின்னா அவங்க மூச்சுக்கு பிரெத்து கண்டிப்பாக சொன்னோம். பிரெத் இஸ் எவ்ரிதிங். மூச்சை வந்து மேனிப்புலேட் பண்ணி கரெக்டாக வந்து போக ஆரம்பிச்சிருச்சுன்னா யூ வான் த கேம் இல்லையா? ஸோ மூச்சுன்னு உங்களுக்கு இருக்கு. நிறைய பேர் இன்னைக்கு மூச்சு விடலை. ஸோ இட்ஸ் ஓவர், த கேம் இஸ் ஓவர் அவங்களுக்கு. அப்போ நம்ம இன்னும் இங்கே இருக்கோம் அப்படின்னா அதுக்கு நன்றி சொல்லணும். நோ மேட்டர் எனக்கு என் பக்கெட் லிஸ்ட் இதெல்லாம் வாங்க முடியல, என் வீக்கெண்ட் ஒன்றும் ஒழுங்காக போகலை, இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு மூச்சுன்னு ஒன்று இருக்குது அப்படின்னா அதுக்கு நீங்கள் நன்றி சொல்லி தான் ஆகணும். ஃபுட்டு உங்களுக்கு கிடைக்குதா இல்லையா? 2 வேலையோ 3 வேலையோ கிடைக்குது இல்லை, அது கூட இல்லாமல் எத்தனையோ பேர் அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ அதுக்காக நன்றி கடன் உங்களுக்கு இருக்குது. அது நன்றி கடன், நீங்கள் அது சொல்லணும். நன்றி சொல்றது கூட நான் சொல்ல மாட்டேன். எப்பவுமே அது நன்றி கடன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். திருப்பி சொல்லுங்க. ஒரு வாரத்திலேயே ஃபீல் பண்ணுறதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த 5 பாயிண்ட்ஸை நீங்கள் எவ்வளோ கலவு நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலேயே வந்து இது ஒரு யூசர் மேனுவலாக எடுத்து அங்கங்கே வந்து எடிட் பண்ணி வாழ்கிறீங்களோ கண்டிப்பாக இந்த பிறவி இல்லாத அந்த நிலை உங்களுக்கு, அந்த வாசல் உங்களுக்காக அது வெயிட்டிங். அதுக்கப்புறம் என்ன வேலை? ஒரு வேலையும் கிடையாது. ஸோ சென்டிங் யூ ஆல் லவ் அண்ட் லைட். நமோ ஹிமாலயா.